மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமாக பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க, வாக்குகளை பெறுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. எல்லாத்துக்கும் மேல உடல்களை உறுப்பு திருட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக்கு போயிடாதீங்க, உடம்புல கிட்டி இல்லாத போயிடும். ஒரு திமுக எம்எல்ஏ உடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இந்த வறுமையில் வாடுகின்ற நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வறுமையில் வாடுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்று, அதாவது உறுப்புகளை திருடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அவர்கிட்ட போய் அந்த பணத்தாசை கட்டி, ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி அந்த உறுப்புகளை திருடுகின்ற ஒரு கும்பல். அதுதான் இது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. பாட்டி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதிகள், நீங்க தான் எஜமானர்கள். ஒரு ஆட்சி கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை,